தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். ஒரு பணம் இறந்து போச்சுன்னா அதனுடைய உடல்ல இருந்து வெப்ப நீர் வெளிவரும். அது வெளிவரும்போது அதோட கிருமிகள் வெளியே வரும். அந்த கிருமிகள் வர்றதால அந்த 3 நாள் அதை எடுத்து போய் புதைக்கிற வரைக்கும் தான் தீட்டு ஒரு மனுஷனுக்கு. அதை பொச்சிட்டான்னா அன்னைக்கே தீட்டு போச்சு. அவன் பொச்சிட்டு குளிச்சிட்டான்னா அன்னைக்கே தீட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆச்சுன்னு சொன்னா அந்த கெட்ட நீர் வரும், அது கூட தான் வரும். அது வரும்போது ஒரு துர்நாற்றம் வீசும். அதனால அந்த 3 நாள் கோவிலுக்கு போகக்கூடாது, அந்த 3 நாள் நல்லது கெட்டது செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து வச்சுக்கிறது. தவிர வாழ்நாள் ஃபுல்லா தீட்டா இருந்தா ஒரு பெண்ணே தீட்டு, அந்த பெண்ணை வச்சு குடும்பத்துல இருக்கிறவன் எப்படி தீட்டு இல்லாத வெளியே வர முடியும்? இதெல்லாம் யோசிக்கணும். யோசித்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால தான் சொல்றேன், ஆமை மாதிரி பொண்ணை வச்சுன்னு அநேக வேலை பூந்து வரையடா நீ எங்கடா போச்சு தீட்டுன்ற வைக்குது. அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அத்தனையுமே தீட்டு.